Hey all, good morning. Welcome back to my channel. Friday morning இது நான் ஆஸ் யூஷுவல் லஞ்சுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கேரட் பொரியல் பண்ணிடலாம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் என்ன கட்டுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தொகையல் சாதமும் கேரட் பொரியலும் தான். கேரட் பொரியல் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு அது கூடவே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக ஆனியன், பொடியாக நறுக்கின வெங்காயம், பூண்டு பொடியாக நறுக்கினது, அப்புறம் ஒரு 2 காய்ஞ்ச மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின கேரட்டையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சோண்டு சால்ட்டும் சேர்த்து நல்லா பிரட்டிட்டு லேசாக தண்ணி தெளித்து மூடி போட்டு சிம் பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் கேரட் வெந்துடும். நல்ல பொடியாக நறுக்கின கேரட்டாக இருந்தால் சீக்கிரமே வெந்துடும். இங்கே நிறைய தண்ணியும் விட தேவையில்ல. தண்ணி விட்டு காய் வெந்தாலும் டேஸ்ட் இருக்கிறதில்ல. கொஞ்சம் சிம்மில் வச்சு அது நல்லா பரட்டி விட்டுட்டு அப்பப்போ எடுத்து நீங்கள் பரட்டி விட்டிங்கன்னா அந்த ஸ்டீமில் மூடி போட்டால் நம்ம ஸ்டீமில் தண்ணி விடும் இல்லையா, அந்த தண்ணியிலையும் கேரட்லேருந்து அதுவே கொஞ்சம் உப்பு போட்டதுக்கப்புறம் காயே கொஞ்சம் தண்ணி விடும். அதுலேயே வெந்தால் தான் பொரியல் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம தொகையலுக்கு என்னென்ன வதக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நான் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஆயில் விருப்பமோ எடுத்துக்கலாம். பட் நல்லெண்ணெய் தான் ஒரு தொகையலுக்குலாம் நல்லெண்ணெய் தான் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்போட குவான்டிட்டி தான். இது டீஸ்பூனுங்கிறதால நான் அத்தனை வாட்டி எடுத்து போடுற மாதிரி உங்களுக்கு தெரியும். நான் டேபிள் ஸ்பூன் கணக்கு சொல்லும் போது 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்புனா 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி கடலைப்பருப்பு அதை போட்டு நல்லா பருப்பு கருகக்கூடாது. பட் நல்லா வறுபடணும். கலர் நிறம் மாறுற அளவுக்கு வறுபடணும் பருப்பு. அது கூடவே பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா, இது குண்டு மிளகா அப்படிங்கிறதால குட்டியாக இருக்குங்கிறதால நான் ஒரு 5-6 மிளகா போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வரமிளகா போட்டுக்கோங்க. நீட்டு மிளகாவும் போடலாம், தப்பில்லை. அது கூடவே 2 பல் பூண்டு, அப்புறம் இது பார்த்திங்கன்னா 1 கப்பு வரும். 1 கப்புக்கு கொஞ்சம் கூடவே வரும் கருவேப்பிலை. இது நான் நல்லா அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கோங்க. அந்த ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துருங்க. இப்போ அது சூடாகட்டும். கேரட் பொரியல் ரெடி. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி துருவின தேங்காய் போட்டு பெரட்டி இறக்கிட்டால் கேரட் பொரியல் ரெடி. ஸோ கேரட் பொரியல் ரெடி. இப்போ நம்ம சூடு ஆறுனா போய் குழந்தைங்களெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டேன். அது சூடு ஆறிடுச்சு ஒரு 5 நிமிஷத்தில். சூடு ஆறினதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் இருந்தது அந்த மிக்சியில். அது கூடவே கொஞ்சமாக ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி போட்டிருக்கேன். அது கூட நம்ம வதக்கின கருவேப்பிலை கொடுக்க வதக்கணும் இல்லையா, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாலாம் அது போட்டு தொகையலுக்கு அரைக்கிற மாதிரி நல்லா திக்காக தண்ணி கம்மியாக விட்டு நீங்கள் நிறுத்தி நல்லா எடுத்து விட்டு அரைங்க மிக்சியில். தண்ணி நிறைய விட்டுற வேண்டாம். நல்லா திக்காக அரைப்போம் இல்லையா தொகையலுக்கு, அந்த மாதிரி அரைக்கணும். அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் நம்ம சாதம் கலர்றதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் தாளித்து தான் எப்போவுமே சாதம் கலருவேன். டிஃபன் பாக்ஸுக்கு தொகையல் சாதமும் பொடி சாதமும் எது பண்ணுறதா இருந்தாலும். இந்த கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், சும்மா ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நிறம் மாற வேண்டாம். உப்புமாக்கெலாம் வதப்போம் இல்லையா, லேசாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே நீங்கள் அடுப்பை அணைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த தொகையல் இருக்கும் இல்லையா, உங்கள் எவ்வளோ ரைஸ் கட்டணுமோ அதுக்கு ஏற்ற குவான்டிட்டிக்கு தொகையல் போட்டு ஒரு பெரட்டிட்டு ரைஸை போட்டு நல்லா நீங்கள் கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், தொகையல் சாதம் ரெடி. டிஃபன் பாக்ஸ் கட்டும் போது தாளித்து இப்படி கட்டினா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் எப்போயும் இப்படி தான் கட்டுவேன். பட் வீட்லேயும் பொடி சாதமாகட்டும் இல்லை தொகையலாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆனியன் போட்டு தாளித்து கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. பருப்பொடி சாதமாக இருந்தாலும் கருவேப்பிலை பொடி சாதமாக இருந்தாலும் இதே மாதிரி தான் தாளித்து கட்டுவேன். நீங்கள் இந்த மாதிரி கட்டி பாருங்கள், நல்லாயிருக்கும் தொகையல் சாதம்.
கருவேப்பிலை தொகையல்ன்ட்டுல புதினா தொகையலோ இல்லை நீங்கள் வந்து நம்ம பீர்க்கங்காய் தொகையல் எது பண்ணாலும் இதே மாதிரி தாளித்து கட்டினா டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரைடே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு நல்ல ஹெல்தி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இது. நீங்கள் இது கூட உருளைக்கிழங்கு வறுவல் இஸ் பெஸ்ட் காம்பினேஷன். பட் நான் நேற்று தான் உருளைக்கிழங்கு கொடுத்தேன், அதனால் இன்றைக்கி ஒரு காய் கொடுக்கலாங்கிறதால நான் கேரட் பொரியல் கொடுக்குறேன். பட் நம்ம ஜென்ரலாக நீங்கள் பார்க்க போனால் தொகையல் சாதம், தாளித்த தொகையல் சாதத்தோட பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும். டூ ட்ரை திஸ் ரெசிபி. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன பொண்ணு தான் வந்து அவளே அவளோட சாண்ட்விச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கா. சீஸ் சாண்ட்விச், ஒரு ஸ்லைஸ் சீஸ் வச்சு அதில் வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இருக்குது, அதை கொஞ்சம் போட்டு அப்புறம் டோஸ்ட் மேலே கொஞ்சோண்டு கீ போட்டு பண்ணிகிட்ருக்கா. ரொம்ப பெருமையாக வேறு கடைசியாக காட்டுவா, நான் தான் பண்ணேன் என்னோடய டோஸ்ட் இன்றைக்கி, என்னோடய சீஸ் டோஸ்ட் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இருப்பாள். ஸோ இன்றைக்கி மார்னிங் அந்த அம்மாவே அவங்களோட டோஸ்ட்டை பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. அண்ட் திஸ் லஞ்ச் பாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு க்ரோசாண்ட் இருந்துச்சு, அதை வந்து 2 பேருக்குமே ஆஃப் வச்சுருக்கேன். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.